கலைஞர் அழகு தமிழ் பாடம் சொல்லியவர், கல்வி கதவுகளை திறந்தவர், பள்ளி மாணவ கூட்டம் பெருந்தவர், இலவச உணவுடன் கல்வி தந்தவர், சிறு பள்ளிகளை வளர்த்தவர், தமிழ் தாயின் நெஞ்சில் வழிகாட்டியாக வாழ்ந்தவர், நாட்டின் நலனை முன்னிறுத்தி கல்வி பணியை மேம்படுத்தி கல்வியே கண்ணாக கருதி நம் சமூகத்தை வாழ வைக்கும் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் கல்வி பணியாளர் பெரியது. அனைவருக்கும் மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கல்வி புரட்சி காமராஜர் கல்வி புரட்சி என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். காமராஜர் பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திகழ்ந்தவர் பள்ளி மாணவர் கூட்டம் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் கல்வி பல பலன்களை செய்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி ஏற்படுத்தி கல்வி கண்டிருந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். சிறு வயதில் செய்தித்தாள் மற்றும் தலைவர்களின் சொற்பொழிகளை கேட்டு தனது அறிவை வளர்த்துக் கொண்டார். தான் கல்வி கற்காவிடலும் தன் சமூகத்தினர் கல்வி சிறந்து விளங்க வேண்டும் என்று நோக்கி பல சிறந்த கல்வி திட்டங்களை கொண்டு வந்தார். அவரது கல்விப்பணி பாராட்டுக்குரியது கட்டாய கல்வியே ஆகும். காமராஜர் அவர்கள் படிக்காதவராக இருந்தாலும் இன்று கல்வி கண்டிருந்தார் என்று போற்றப்படுவதற்கு காரணம் அவர் வழங்கிய கல்வி திட்டங்களே ஆகும். கல்வி கண்ணை திறக்க பாடுபட்ட காமராஜர் நினைவாக்க மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம் நிலைமையை உணர்ந்து இன்றைய அறிவியல் முன்னேற்றம் என்ற பெயரில் மாணவர்களின் ஒழுக்கத்தினை சீரழிக்கும் சமூக வலைதளங்களை விட்டு விலகி நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும். பேராசிரியர் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.